திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அஸ்ட்ரோ ஜோதிடம் யூடியூப் சேனலில் மாந்திரிகத்தின் நன்மைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேட்டகரிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டவங்க, மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட அதோட அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதோட சிம்டம்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நல்ல கிளைண்ட்ஸை பார்த்து அவங்க சொன்ன அனுபவங்களை வச்சு நம்ம எடுத்த சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறதுக்கிறேன். ஸோ அப்போ வந்து யாருக்கெல்லாம் மாந்திரிகம் பாதிக்கப்படும், யாருக்கெல்லாம் வந்து மாந்திரிகத்தினால பாதிப்பு வரும் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம வந்து அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம எடுக்கலாம். அவங்களோட லக்னாதிபதியோட நிலைமையும் 4ஆம் அதிபதியோட நிலைமையும் சில விஷயங்கள்லாம் நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகபட்சம் மாந்திரிகத்தால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். இது வந்து ஜென்ரலாக ஜோதிட ரீதியானது. ஜோதிடத்தை தாண்டி சில பேரை பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்க வந்து இது மாதிரி ஏதோ கட்டில் மாட்டியிருக்காங்க, இவங்க வந்து சில மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நல்லா கிளியராகவே கண்கூடாவே தெரியும். ஸோ அது மாதிரி இருக்கிறது என்ன மாதிரி சிம்டம்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது பட்சத்தில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் கருவளையம் வர்றது. கண் கருவளையம் வர்றது வந்து இப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக நைட் டியூட்டி பார்க்குறவங்க அந்த மாதிரி இருந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது அது இல்லாமல் சில பேர் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி நல்லா இருந்தாலும் கூட அவங்களுக்குமே இந்த மாதிரி பாதிப்புகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்கிறாங்க, யாரோ ஒரு சம் பர்சன் வந்து இவங்க வந்து நம்ம கொடுத்த பணத்தை திரும்பி கேட்கக்கூடாது, இல்லை இந்த மாதிரி அவங்களோட நிலம் சார்ந்த விஷயங்கள்லையோ, இல்லை அவங்க வந்து நம்மளோட ஷேர் வந்து அவங்க தெரிஞ்சு கேட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்போ வந்து சில பேர் வந்து ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுவாங்க. ஃபோட்டோ வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட கண்ணு பார்த்து தான் அவங்க வந்து அவங்களோட எண்ணங்களை செலுத்துவாங்க. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள செலுத்துறதோ, அவங்களோட மந்திர சித்திகளை வச்சு அவங்க உருவேற்றி வச்சிருக்கிற அவங்களோட உபாசன தெய்வங்களை வச்சு அவங்க சில நெகட்டிவ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆத்ம ரீதியான விஷயங்கள், ஆன்ம ரீதியான விஷயங்கள் சில இதெல்லாம் வச்சு நெகட்டிவ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற அந்த கண்ணோட முகத்தை மட்டும் பார்த்து இந்த மாதிரி சில விஷயம் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு கண் கருவளையம் உருவாகிடும். இது வந்து பயமுறுத்துறதுக்கானதில்லை. இப்படிலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து கண் கருவளையம் வர்றது, அதிகமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி முடி ஹேர் ஃபால் ஆகிறது, அப்புறம் வந்து முதுகு வலி வர்றது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுடுன்னு சுடுன்னு வலிக்கும் முதுகு, அதுவும் அடிமுதுகும் நடுமுதுகும் ரொம்ப வலிக்கும். அப்புறம் தோள்பட்டையில் யாரோ அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல். இதெல்லாமே நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டருக்கு ஒரு ஒரு நியூரோ டாக்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பெருசாக டயக்னோஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. ஸோ அது மாதிரி அப்புறம் வந்து அந்த ஒரு தோளில் யாரோ உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு அழுத்தமையாக இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல், கழுத்து வலி, இந்த மாதிரி கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி பெயின், திடீர்னு பெயின் வர்றது. அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட கணவன் மனைவி அந்த தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபாடு குறைஞ்சி போய்டுறது. நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, அந்த ஈடுபாடு குறைஞ்சிரும். இல்லைன்னா மற்ற தேவையில்லாத பெண்களோ ஆண்கள் மேலே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பிடிப்பு ஏற்படும். ஒழுங்காக தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி முறை தவறத்துக்கு, வழி தவறத்துக்குலாம் நிறைய வழிகளை வந்து இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து முகம் வந்து ஒரு இருள் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடிக்கடி கொட்டாவி வரும். அதுவும் குறிப்பாக சாமி கும்பிடும்போது வரும், ஜபம் பண்ணும்போது வரும். இதெல்லாமே கண் திருஷ்டி, அப்புறம் வந்து அந்த ஏவல் பில்லி சூனியம், யாரால மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு, இல்லை வந்து அந்த அகால வேலைகளில் நான் சொன்ன மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது தாண்டிய விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், அந்த வேற ஆத்ம ரீதியான தொந்தரவு, ஆன்ம ரீதியான தொந்தரவுகள், எதையாவது பார்த்து பயந்துடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாமே நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். அப்புறம் வந்து இன்னும் எந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த உறுப்புகள், அந்த அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் வரும். சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சின்ன சின்ன கால் இடறி விடுறது, யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி போய் விழுறது, அப்புறம் வந்து தூக்கத்தில் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து என்னன்னே சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத பயம் எந்நேரமும் ஒரு மனசில் அழுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு எதிர்காலத்துக்கு மேலே திடீர்னு ஒரு பயம். நல்லா தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நடக்காத எதையாவது நினச்சி ஒரு வேளை இப்படி ஆயிருமோ, ஒரு வேளை எனக்கு இது வந்துருமோ அப்படிங்கிறது. அப்புறம் முக்கியமாக இறப்பு வீடுகளுக்கு போகும்போது அந்த இறந்து போனவங்களோட முகத்துக்கு பதிலாக நம்ம முகம் வச்சு பார்க்குறதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஆத்ம ரீதியான விஷயங்கள் இருக்குது. ஆன்ம ரீதியாக
ஏதோ ஒரு ஆத்மாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் பாயிண்ட் என்னன்னா, ஆத்மா வேற ஏதாவது ஒரு ஆத்ம ரீதியான விஷயம் அப்படிங்கும்போது, சில பேர் வந்து அவங்களோட அப்படியே அவங்க தாத்தா மாரி இருக்காரு. அந்த மாரியே அவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாத்தா மாதிரி, அப்புறம் ஒண்ணு விட்ட சித்தப்பா மாதிரி, மாமா மாதிரி இப்படிலாம் இருப்பாங்க. இது வந்து ஜென்ரலானது. இது வந்து 2, 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க மாரிலாம் சில பேர் நெனைப்பாங்க. இதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கன்சீவா இருக்கும்போது, அந்த கன்சர்ன் பொண்ணோ, இல்ல அந்த அந்த ஓனரோ, அந்த பையன் அப்பாவோ, அவங்களோட தாத்தாவ பத்தி, தாத்தா இல்ல அவங்க அந்த சம் பெர்சன பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க ஒரு கால் முக்தி அடையாத, ஒரு மேல் உள்ள இதுல போய் ரீச் ஆகாத ஒரு ஆன்மாவா, ஒரு பலவீனமான ஆன்மாவா இருக்கிற பட்சத்துல, இப்படி நம்ம நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துருவாங்க. ஸோ வரும்போது, அது அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்லாம் நம்மள வச்சு நிறைவேத்துவாங்க. நல்லா இருக்கிற பசங்கலாம் திடீர்னு கெட்டு போறது. அப்புறம் வந்து தேவையில்லாத இர்ரெகுலர் அ ஆட்களோட சகவாசம் வச்சுக்கிறது. அப்புறம் சும்மா ஒரு கியூரியாசிட்டிக்காக இத செஞ்சு பார்த்துட்டு மாட்டிக்கிறது. இது எல்லாமே இது மாதிரி அவங்களோட நிறைவேறாத ஆசைகளால பாதிக்கப்பட்ட ஆன்ம ரீதியான விஷயங்களாலயும் பாதிக்கப்படும். இதுவுமே கூட மாந்திரீகத்தோட ஒரு பாதிப்பு தான். என்னன்னா, மாந்திரீகம் வந்து ஒருத்தங்க பெர்சன் செய்றத தாண்டி ஆத்ம ரீதியான விஷயங்களும் நம்ம இது மாரி தான் இருக்கும். ஸோ வேரியஸ் சிம்ப்டம்ஸஸ் இருக்கு. அதெல்லாமே நம்ம வந்து இன்டர்பிரெட் பண்ணி பார்த்தா தான், அவங்க சொல்றதோட விளக்கம் என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? பின்னாடி என்ன பிரச்சனை? அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்புறம் ஒரே இடத்துல நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேலைய விட்டு நிப்பாங்க. அது ஜாதக ரீதியான காரணம் தாண்டி ஒரு சம்மந்தமே இல்லாத காரணமா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேலதிகாரிகள் வேற யாரு கூடயாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. அது இவங்களுக்கு பாதிக்கும். ஸோ அந்த மாரியான பீப்பிள்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயங்கள தான் உங்கள்ட்ட சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம நியாயமா தான் இருக்கும்னு நெனைப்போம். பட் வந்து நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு தேவையில்லாத அநீதியான செயலாட்டம் ஒரு ஃபீல் வரும். அத வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது. அவங்க கிட்ட அடங்கி போகவும் முடியாது. அது மாரி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் முக்கியமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நெறைய இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும். அப்புறம் உருக்களிச்சு படுத்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். கூனி குறுகி தூங்குற மாரி ஒரு ஃபீல் வரும். இப்படி இருக்கிறவங்கலாம் கூட இப்போ ஈஸியா பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க. திடீர்னு அவங்கள பார்த்தாவே முகத்த பார்த்தாவே ஒரு மாரி சிடுசிடுப்பான மாரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். அவங்களே வந்து நம்மள வந்து வெறுக்குறாங்க, அவாய்ட் பண்றாங்க. நமக்கு நாமளே தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிக்கிறதுக்கான சூழ்நிலைகள குடுப்பாங்க. இப்படி இப்படி நெறைய வழிகளால நம்ம வந்து மானசீகத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம். கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆன்மா ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு சரியான ரெமிடீஸ் எடுத்தோம் அப்படின்னா, அத வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதுக்கு நெறைய ரெமிடீஸ் இருக்கு. அது வரக்கூடிய ஒவ்வொரு சீரிஸ்ல நான் சொல்றேன். இந்த பஞ்சகவ்யத்துல குளிக்கிறது, வீடு வந்து சாணம் வச்சுக்கிறது, இப்படி நெறைய ஏகப்பட்ட தாந்திரீக வழிமுறைகள் இருக்கு. மாந்திரீகத்தாலயும் நெறைய விஷயங்கள அத சாதிச்சிடலாம். ரொம்ப அ நல்ல இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு கிளையண்ட் வந்து அப்படியே கன்டினியூவஸா வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு வேலைய விட்டு நின்னுட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்க வந்து ஒரு ஃபண்டிங் ஆஃபீசர் ரேஞ்சுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருந்தவங்க தான். அப்புறம் ஆனா அவங்களால ஏன் போ முடியலங்கிற பட்சத்துல, கீழ இருக்கிற அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இல்ல. அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய டெப்யூட்டிக்கும் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஜிஎம் கேட்டகரில ஒருத்தரால செய்யப்பட்ட விஷயங்கிறத கார்டுல தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஜாதகத்துல அந்த மாரி தெரியல. அப்புறம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன விரும்புறாங்களோ, அத இவங்க செய்ற அளவுக்கு ஹையர் அஃபீஷியலையே செய்ற அளவுக்குலாம் மாத்துறவங்கலாம் நெறைய இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடைக்கணும். நம்ம என்ன இது சொல்ல வரோம்னா, நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல முற்பிறவிலயோ இப்ப செஞ்ச ஒரு தப்புகள், தவறுகளுக்கு நம்ம வந்து தண்டனை ஏத்துக்கலாம், அனுபவிக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா, 3 பெர்சன் நம்மளோட பார்ட்னர்ஸு, நம்ம கூட வேலை செய்றவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அவங்கலாம் செய்யக்கூடிய தப்புகளுக்காக நம்ம வந்து பலியாடா ஆயிறக்கூடாது. அந்த மாரி நம்ம பலிகடாவா ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான், இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய முன்னோர்கள் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. மாந்திரீகத்திலயும் சரி, தாந்திரீகத்திலும் சரி. அதுல மாந்திரீகத்துல தான் நெறைய விஷயங்கள சாதிக்கலாம்னு முன்னாடி இருந்த வீடியோல சொன்ன மாதிரி. அதனால மாந்திரீகத்த பத்தி பயப்படாதீங்க. இந்த மாரி சிம்ப்டம்ஸஸ் இருந்ததுன்னா, அத எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறத ஒரு சரியான ஆள பார்த்து ஆலோசனை கேட்டு எப்படி சரி பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சீரிஸ்ல என்னென்ன பண்ண முடியும்? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பத்தி நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி. திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம்.